என்னோட சொந்த ஊர் மும்பை. மும்பையிலேருந்து சென்னைக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. நாங்க ரொம்ப வசதியான குடும்பம். எனக்கு 2 அண்ணங்க இருக்காங்க. செல்லமான பிள்ளையா கஷ்டமே தெரியாம தான் என்ன வளர்த்தாங்க. எங்களோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்களோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஐடில ஒர்க் பண்றவரு. ஒரே பையன். மாமியார் மாமனார்னு எல்லாருமே எஜுகேட்டட் தான். எங்க அப்பா வழியில தூரத்து சொந்தம். அவங்க மும்பையில இருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சென்னையில குடிபெயர்ந்துட்டாங்க. எனக்கு 200 சவரன் நகை போட்டு எல்லா பண்ட பாத்திரம், காரு, பைக்குன்னு சீதனம் எல்லாமே கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி ரொம்பவே டாக்ஸிக்கான ஒரு ஃபேமிலி. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட தகுதிக்கு ஏத்த பொண்ணு நான் இல்லையா. அவங்களோட ஸ்டேட்டஸுக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு வந்துச்சா, ஆனா எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டாங்களாம். சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், அதெல்லாம் இன்னைக்கு வந்த நீ சொகுசா அனுபவிக்கலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா வெளியில பார்த்தா பக்கா டீசன்ட் ஃபேமிலி, உள்ளுக்குள்ள பயங்கரமான டார்ச்சர். நாங்க வாங்கின மாடர்ன் கார் அவுட் ஆஃப் ஃபேஷன் கார் எல்லாம் உங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஃபேஷன் கார் தான் எனக்கு வேணும்னு எல்லாம் ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க. சரியா சாப்பிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் நான் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன். அம்மா அப்பா கிட்ட சொன்னா இப்பதானே லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு, போக போக எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு சொல்லி எனக்கு சமாதானப்படுத்தினாங்க. அண்ணங்க கிட்ட சொல்லி அழுவேன். அண்ணங்க 2 பேருமே இந்த லைஃபே வேண்டாம், அவனே வேண்டாம், நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்ணுக்கு இருக்கிற மதிப்பு வேற. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லவனோ கெட்டவனோ அவனோட தான் வாழணும், அவனோட தான் அம்மா வீட்டுக்கு போகணும். கஷ்டமோ நஷ்டமோ அவனை அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். இதுதான் இந்த உலகத்தோட நியதி. நானும் இன்னைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னு எவ்வளவோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். இதுக்கிடையில எனக்கு ஒரு பெண் குழந்தையுமே பிறந்துச்சு. அது பெண் குழந்தையா பிறந்துருச்சான், ஆண் குழந்தையா இல்லையா. ஆம்பளை குழந்தை பெத்து கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கில்லையா அப்படின்னு எல்லாம் கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சில்லியாவும் அவமானமாவும் இருக்கும். எப்ப பார்த்தாலும் சந்தேகம், நிக்க கூடாது, உட்காரக்கூடாது, ரொம்ப 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 டார்ச்சரான ஒரு ஃபேமிலி அது. ஏண்டா பொண்ணா பிறந்தோம் அப்படின்னு பல நேரங்கள்ல தோணும். நான் ரொம்ப போல்டான பொண்ணு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே மனசு விட்டுட்டேன். எனக்கு பொண்ணு பிறந்துருச்சுன்னு அவங்க வருத்தப்பட்டாங்களோ இல்லையோ, நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். என்ன மாதிரி என் குழந்தையும் சீரழிவாளோ அப்படின்னு நினைச்சு பயந்து அந்த அளவுக்கு என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. ஒரு கட்டத்துல என் பெத்தவங்க கூட பிறந்தவங்கன்னு எல்லாருமே அவ வேண்டாம் வந்துருன்னு சொல்லிட்டாங்க. நானே யோசிச்சு பார்க்கும்போது இந்த வாழ்க்கை நம்மளுக்கு தேவைதானா, இவன் கூட எதுக்கு இந்த வாழ்க்கை வாழணும்னு யோசிச்சு என் அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உறவினர்களுடைய நிறைய விமர்சனத்துக்கு ஆளான. அப்போல்லாம் ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மனசு திடப்படுத்திட்டு செகண்ட் டிகிரி பண்ணேன், டைலரிங் கத்துக்கிட்டேன், பியூட்டிஷியன் கோர்ஸ் கத்துட்டேன். இன்னைக்கு ஒரு பியூட்டி பார்லர் வச்சு அதுல நல்லாவே சம்பாதிக்க நிறைய பெண்களுக்கும் கிளாஸுமே எடுத்துட்டு இருக்கேன். இப்படி என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு. இதுல செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி என் வீட்டுல ரொம்பவே கம்பல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லைஃப் தான் அப்படியாச்சு, செகண்ட் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. இப்படியே பீஸ்ஃபுல்லா நிம்மதியா என் வாழ்க்கை போனா போதும்னு நினைச்சு என்னோட குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இது Facebook ஃபாலோவர்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.